Hi friends, welcome to Maltese Kitchen. இன்னைக்கு என்னோட கிச்சனில் நான் செய்ய போகிறது சேமியா பாயாசம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் மால்தீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதும் ஒரு கப் அளவுக்கு சேமியாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சேமியாவை நல்லா நம்ம நெய்யில் வறுக்க போகிறோம். சேமியா நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த டைமில் நான் இப்போது ஒரு கப் அளவுக்கு இதில் பால் ஆட் பண்ண போகிறேன். அதே கப்பில் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ண போகிறேன். இப்போது இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு திருப்பியும் ஒரு கிளாஸ் அளவுக்கு இதில் திருப்பியும் நான் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். திருப்பியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா பாயில் ஆகி நம்ம ஏற்கனவே ஆட் பண்ண சேமியாலாம் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம இதை கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போது நம்ம சைமல்டேனியஸாக ஒரு கடாயில் கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம பாயசத்துக்கு தேவையான கேஷ்யூஸ், ரைசன்ஸ் எல்லாத்தையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம கேஷ்யூஸை நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போ நம்ம ரைசன்ஸையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேஷ்யூஸ் அண்ட் ரைசன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாயசத்துக்கு தேவையான சுகரை ஆட் பண்ணிடலாம். நான் இதில் 2 பெரிய கரண்டி அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி, ரைசன்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஃபைனலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணிடலாம். இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் மால்தீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் பல வீடியோஸ்க்கு மேலே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள்.